ஹாய் மென்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? படிக்கிறீங்களா? சரி நல்லா படிங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்ப்ளீட் கைடு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம்னா, பிகினர்ஸா இருக்கவங்களும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு சரியான சூட்டபிளான எக்ஸாமா. இத பத்தி அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வித்யா. நான் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரெய்னர். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்னன்னு சொல்லிடுறேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலும் எழுதிக்கலாம், 12th முடிச்சிருந்தாலும் எழுதிக்கலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் எழுதிக்கலாம். சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப பார்ப்போம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்துட்டு இந்த கேட்டகரிஸ்லலாம் வைப்பாங்க. இதுதான் மெயின் எக்ஸாம்ஸ். எஸ்எஸ்சி ஜேடி அப்படின்னா கான்ஸ்டேபிள். இது வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே குவாலிஃபை. 10th முடிச்சிருக்கேன். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு போணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு எஸ்எஸ்சி ஜிடி நீங்க எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்ததா எஸ்எஸ்சி எம்டிஎஸ். இதுக்கும் வந்துட்டு 10th குவாலிஃபை 10th தான் குவாலிஃபிகேஷன். 10th முடிச்சவங்க எழுதிக்கலாம். அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்னா எல்டிசி டிஇஓ மாதிரி ஜாப்ல இருக்கும். எல்டிசினா லோயர் டிவிஷன் கிளர்க்னு சொல்லுவாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க். இதுல வந்துட்டு என்ன மாரி ஜாப்ஸ்லாம் இருக்கும் அப்டின்னா, இந்த மாரி டைப்பிங், டேட்டா என்ட்ரி, ஃபைல் மெயின்டெயின் பண்றது, இல்லன்னா ஆஃபீஸ் பேப்பர் ஒர்க்க வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்றது அந்த மாரி இருக்கும். டிஇஓனா டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்னா தெரியும். கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்ஸா இருக்கும். ரிப்போர்ட் வந்துட்டு பிரிப்பேர் பண்றது, ரெக்கார்ட் அப்டேட் பண்றது இந்த மாரி இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர். எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல்க்கு வந்துட்டு 12th குவாலிஃபிகேஷன். அதாவது மினிமம் 12th பண்ணியிருக்கணும். டிகிரி முடிச்சவங்களும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல். இதுதான் வந்துட்டு டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாமு. ஆ இதுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும். அடுத்ததா எஸ்எஸ்சி சிபிஓனா எஸ்எஸ்சியோட எஸ்ஐ போலீஸ். இதுக்கும் வந்துட்டு டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். இப்ப எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் பத்தி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி வந்துட்டு 10th 12th டிகிரி அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம குவாலிஃபை ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் லிமிட் வந்துட்டு 18 to 32 இருக்கணும். ரிசர்வேஷன் அப்படின்னா இப்போ வந்துட்டு யூஆர் ஜெனரல்ல வராதவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். அது வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன்னா பிளஸ் 3 இயர்ஸ் அப்படின்ட்டு, அதாவது இங்க யூஆர் ஜெனரல்ல இருக்கவங்களுக்கு 30 வயசு வரை லிமிட் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி இந்த மாரி ஓபிசி கேட்டகரியில வரவங்களுக்கு வந்துட்டு பிளஸ் 2 இயர்ஸ், பிளஸ் 3 இயர்ஸ்ன்னு இருக்கும். இது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஷூரா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லயும் மேபி வேரி ஆகலாம். அதனால வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அதுக்கப்புறம் இத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் பாக்கலாம். எக்ஸாம் வந்துட்டு டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு வைப்பாங்க. டயர் 1, டயர் 2 வந்துட்டு காமனா வரும். டயர் 3 வந்துட்டு சில எக்ஸாம்ஸ்க்கு தான் வரும். டயர் 1ன்னா பிரிலிம்ஸ் ஸ்டேஜ். அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் இருக்கும். டயர் 2ன்னா மெயின்ஸ் மாரி. அதாவது பேங்க் எக்ஸாம்க்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு இருக்கும்ல. அந்த மாரி டயர் 2ன்னா மெயின்ஸ் இருக்கும். இது வந்துட்டு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் மாரி எக்ஸாம்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி. நீங்க பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க எஸ்எஸ்சி அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் வரும். இந்த ஆப்டிட்யூட் சேம் தான். பேங்க் எக்ஸாம்க்கும் பேங்க் எக்ஸாம்க்கும் எஸ்எஸ்சிக்கும் ஆப்டிட்யூட் சேம் தான். ரீசனிங் சேம் தான். இங்கிலீஷ் சேம் தான். ஆனா இந்த ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஜிகேனா ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மக்களுக்கு தெரியும். ஜிஎஸ்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். ஏன்னா, இதுல வந்துட்டு ஜிஎஸ்னா நம்மளுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட்ஸும் வரும். 6th to 10th புக் படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி இந்த ஜிஎஸ்ஸும் கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மத்தபடி இதெல்லாமே ஈஸி தான். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, டயர் 1 வந்துட்டு ஆன்லைன் மோட் தான் இருக்கும். இதுல வந்துட்டு நம்ம ஆப்டிட்யூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே இருக்கும். 100 மார்க்ஸ், 200 மார்க்ஸ். 100 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். டைம் 1 ஹவர் இருக்கும். கண்டிப்பா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரை எல்லா எக்ஸாம்லயுமே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதே மாரி டயர் 2, அதாவது டயர் 1 பாஸ் பண்ணிட்டா தான் டயர் 2 போ முடியும். டயர் 2வும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். இது வந்துட்டு ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம்னு ஏன் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாரி வேறுபடும். ஏன்னா, இந்த
சிஹெச்எஸ் எல்லாம் வந்து நான் டேட்டா என்ட்ரிக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. அதனால. அதே மாரி இதுல வந்துட்டு அட்வான்ஸ்டு மேத்ஸ், இங்கிலீஷு, ஜிகே, கம்ப்யூட்டரும் வரும். இதோட எக்ஸாம் வந்துட்டு 2 ஹார்ஸ் டூ 2.5 ஹார்ஸ் வரும். எந்த போஸ்ட்டோ அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். டயர் 3 வந்துட்டு டயர் 2ல பாஸ் பண்ணிட்டா தான் டயர் 3 முடியும். இது வந்து டைப்பிங் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்னா வந்துட்டு எஸ்ஐ போலீஸ் இருக்குல்ல, அவங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாரி இருக்கும். இப்போ வந்துட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமோட கேலண்டர் நமக்கு வந்துருச்சு. அதாவது ஒவ்வொரு எக்ஸாமும் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரப்போது, அப்புறம் வந்துட்டு அப்ளை என்னைக்கு பண்ண போறோம், எக்ஸாம் எந்த மந்த்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க குடுத்தத தாண்டி ஜஸ்ட் 1 ஆர் 2 டேஸ் தான் சேஞ்ச் ஆகும். எக்ஸாக்ட் டேட்டும் எதுவும் குடுக்கல. இனிமே தான் தருவாங்க. நமக்கு மார்ச்ல இருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். என்னென்ன எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், யாரெல்லாம் வந்துட்டு அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்ததா புக் வந்துட்டு பெருசா ஒண்ணும் இல்ல. இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நான் பேங்க் எக்ஸாம்க்கு சொன்ன மேம் தான். நிமிஷா பன்சல் புக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிட்யூடுக்கு எப்பயுமே ஆர்எஸ் அகர்வால் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு படிக்கிறது தாண்டி நம்ம பிராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. அதே மாரி ஜிகேக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா நான் புக் எதுவும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை 6th to 10th படிப்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாரி படிப்பாங்க. அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீசனிங்க்கும் எனக்கு வந்துட்டு ஹார்ட் காப்பியா புக் வேணும்ன்றது அவசியம் இல்ல. ஏன்னா ரீசனிங்ன்றது கொஞ்சம் கம்மியான டாபிக் தான். நம்ம ஆப்டிட்யூட கம்பேர் பண்ற அளவுக்கு ரீசனிங் வந்துட்டு கம்மியான டாபிக் தான். என்ன அப்டின்னா, எனக்கு ரீசனிங்னாலே எனக்கு மணி ஹெய்ஸ்ட் தான் ஞாபகம் வரும். இந்த புரொஃபசர் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்த திருட போறதில்ல. அவங்களோட நேரத்த திருட போறோம்னு சொல்லுவாங்க. அந்த வேலைய இந்த ரீசனிங் நல்லா பண்ணும். நம்ம நேரத்த நல்லா திருடும். ஓகேவா? அதனால நம்ம பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இது எப்படி இப்ப ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, இப்போ மேத்ஸ், ரீசனிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கு வந்துட்டு நான் பேங்க் எக்ஸாம்க்கு 100 வீடியோ சீரிஸ் போட்டுட்டு இருக்கேன்ல. 100 வீடியோஸ்லயே இந்த பேங்க் எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ வந்துட்டு நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணிறலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ இஸ் ஈக்குவல் டூ எஸ்எஸ்சியோட மேத்ஸ், ரீசனிங் இங்கிலீஷ். இது 3க்குமே அந்த 100 வீடியோஸ் வந்துட்டு யூஸா இருக்கும். அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மார்க் டெஸ்ட் போட்டுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் வந்துட்டு நீங்க டைம் இல்லாம கூட வச்சு போடுங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க டைமரோட செட் பண்ணி போடணும். ஏன்னா, பேங்க் எக்ஸாம விட எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா போடணும். ஏன்னா வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் மாரி தான் இருக்கும். ஆனா வந்துட்டு டக்குன்னு டைம் எடுத்துரும். அதே மாரி இதுவரை வந்துட்டு செக்ஷன் வைஸ் டைமிங் இருந்ததில்ல. நம்மளே கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போய்க்கலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கான்ஷியஸா பண்ணணும். இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஷூரா. இது வந்துட்டு நான் இதுவரை சொன்னது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தத வச்சு தான். ஆனா இதுக்கப்புறம் வர்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷூரா சொல்ல முடியும். டெய்லி ஜிகே ரிவிஷன். லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸோ, ஜிகேவோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி இந்த 6th to 10th புக்க வந்துட்டு நீங்க நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல என்னன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம தமிழ்ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது அப்படி தேவையில்ல. நம்ம ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இந்த மாரி வந்துட்டு நம்ம முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் போடுறேன் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் கம்பல்சரியா போடணும்னு சொல்லிட்டேன். மார்க் டெஸ்ட் வந்துட்டு நீங்க அடா ஆப்ல வாங்கிக்கலாம். இல்லன்னா ஆலிவர் போர்ட்ல வாங்கிக்கலாம். ஆனா வந்துட்டு இப்போதைக்கு அவசியம் இல்ல. நீங்க வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வந்துட்டு இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு மார்க் டெஸ்ட் பை பண்ணி வாங்கணும்ன்றது அவசியம் இல்ல. நீங்களே வந்து டைமர் செட் பண்ணிக்கோங்க. டைமர் செட் பண்ணிட்டு நான் ஃப்ரீ பிடிஎஃப்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல வந்துட்டு போடுறேன். ஃப்ரீ பிடிஎஃப்னா எனக்கே ஃப்ரீயா தான் வரும். நானும் வெப்சைட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். இதுவரை நானுமே எதுவுமே பே பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? அதனால இப்போதைக்கு வந்துட்டு நீங்க பிகினரா இருக்கிறப்போ எல்லாமே ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாமா இல்லன்னா வந்துட்டு நீங்க ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க மார்க் டெஸ்ட் தைரியமா போடலாம். அதுக்கப்புறம் நம்மள சில பேர் நினைப்போம் இந்த மாதிரி நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், 10th எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10th குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமும் நம்ம அட்டன் பண்ணலாம்னு நினைப்போம். அப்படி அட்டன் பண்ணலாம். ஆனால் அட்டன் பண்ணால் வந்துட்டு கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுனா அவங்களுக்கு கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதனால நான் சொல்கிறது டிகிரி முடிச்சிருக்கோங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் இல்லைன்னா எஸ்ஐ போஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு குரூப் 2 குரூப் 4 இல்லாமல் குரூப் 2 இல்லைனா குரூப் 1 ட்ரை பண்ணுறவங்க இல்லைனா பேங்க் எக்ஸாம் அப்படி ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் எக்ஸாம் ஈஸியா இருந்தாலும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு நம்ம அக்யூரசி ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு இது டைம் ரொம்ப எடுக்கும். காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதோட வந்துட்டு இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எடுப்பாங்க. இந்த கட் ஆஃப் வந்து எப்ப நம்மளுக்கு தெரியும்னா, இந்த எக்ஸாம் முடிக்கிற டைம்ல அப்படிதான் தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு குத்து மதிப்பா இவ்ளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம அஸ்யூம் பண்ண முடியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல். ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் கட் ஆஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸாம் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும். அதோட வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் இருக்கும். தமிழ்ல இருக்காது. இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தில இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினே உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். இல்லன்னா ஹிந்திலயும் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டயர் 1 முடிச்சா தான் அடுத்த டயர் 2க்கு போ முடியும். டயர் 2 முடிச்சா தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கில் டெஸ்ட் இல்லன்னா பிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதுல பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா தான் உங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சக்சஸ் தான். ஜாப் தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா வந்துட்டு அ உங்களுக்கு ஏதாவது குவெரினா கமெண்ட் பண்ணுங்க. Telegram குரூப் இருக்கு. அதுல டிஸ்கஷன் சாட்டும் இருக்கு. நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் அசிஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ், பாய்.